ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, வார வாரம் நிறைய தலைப்புகளோடு இங்கே இருக்கிற இந்த அமர்வில் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அறம் செய் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க, என்ன விவாதிக்க போகிறாங்க, அதில் என்ன பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறத நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இது எப்படி சொல்கிறோம்னா, கடந்த வாரத்தில் நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியினுடைய CEO முதன்மை செயலாக்க அலுவலர் தந்தை பிரான்ஸ் பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அங்கே நிறைய மக்கள் அறம் செய் நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஏன்னா இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த வடிவமைப்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. தொடர்ந்து பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அதே போல் நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. குறிப்பாக பெற்றோர் மற்றும் குழந்தைங்களுடைய உறவு நிலை, மனநிலை, இதை பற்றி நாம் தான் விவாதித்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே. அது மாதிரி இந்த வாரமும் நாம் சிறப்பான முறையில் ஒரு நல்ல தலைப்பை எடுத்திருக்கிறோம். இனி வரும் வாரங்களில் இந்த தலைப்பு தான் நமக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அது? நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களிலே இருக்கிற குழந்தைங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலை, அவருடைய கற்றலுடைய நிலை, அவங்களுடைய நுண்ணறிவு நிலை, அதே போல் அவங்களுடைய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்க அதில் முன்னேற்றம் காண்கிறார்கள், அதுக்கு குடும்பம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, சமூகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, பள்ளிக்கூடம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஆசிரியர்கள் எவ்வாறு சப்போர்ட் பண்ணுறாங்க, இயல்பாகவே இருக்கிற அவருடைய நுண்ணறிவு திறன் எப்படிப்பட்ட நிலையில் உயர்த்தப்படணும், அதுக்கு என்னென்ன காரணிகள் தேவைப்படுகிறது, அதுக்கு யாரெல்லாம் காரணம், இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம பேச போகிறோம். அன்பு நேயர்களே, வழக்கம் போலவே இந்த நிலையத்திற்கு நம்ம இந்த அறம் செய் செட்டில் புதிதாக இந்த பேச போகிற அத்தனை தலைப்புகளுக்கும் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்குவதற்காக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறத்திலிருந்து ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. அன்பு நேயர்களே, உங்கள் சார்பாகவும் அறம் செய் குழுவின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அனைத்து ஆசிரியர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் வெல்கம் வெல்கம். வழக்கம் போலவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தூண், இதனுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நிறைவு செய்கிற அந்த இடத்துல இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருப்பது மருத்துவர் ஷில்பா டெரன்ஸ். டாக்டர், திருப்பி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு இப்போ தான் நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நகர்ப்புறத்துலேருந்து ஆசிரியர் வந்திருக்கிறீங்க, கிராமப்புறத்துலேருந்து ஆசிரியர் வந்திருக்கீங்க. அதுவும் கிராமப்புறம்னு சொல்ல போனால் ரொம்ப ரிமோட்டான ரூரல் சைடு தான். ஏதோ சிட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அவன் வீட்டிலேருந்து ஏறக்குறைய ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரம் போய் வேலை செய்கிற இடங்கள், ரொம்ப இன்டீரியலான கிராமங்களில் தான் இருக்கிறாங்க. பஸ்ஸு கூட போக முடியாத சில சூழல்லாம் இருக்கிறாங்க. சாலை வசதிகளே இல்லாத ஒரு சூழல் கூட இருக்கிறாங்க. திடீர்னு மழை பெஞ்சுன்னா அங்கே ரோடு பிளாக் ஆகிடும், அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய கிராமப்புற ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லா வாய்ப்புகளும் கிடைத்திருக்கிற, ஆனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போய்கொண்டிருக்கிற நகர்ப்புற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஸோ இவர்களை வைத்து தான் இப்போ இந்த தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம பேச போகிறோம். வழக்கமாக நாம் கையாளுற விஷயம் குழந்தைகள். டாக்டர், இப்போ இந்த வாரம் நாம் ஒரு புதிய தலைப்பில் ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இந்த தலைப்பில் தான் போக போகிறோம். நான் ஆரம்பத்திலே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களிலிருந்து இருக்கிற குழந்தைகளினுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய மனநிலையை பற்றி தான் பேச போகிறோம். இது கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், கேட்பதற்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் புதிதாகவும் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, நம்ம நெகிழ்வுபடுத்தக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கும், ரொம்ப சென்டிமெண்ட்லாம் சில சிம்பத்திக்காக விஷயங்களாக கூட இருக்கும் அவங்கள்ட்ட பேசும்பொழுது. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம முதல் ஒரு விஷயம் எப்படி போகிறோம், இந்த குழந்தைகள் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம், இந்த குழந்தைங்களுடைய வாழ்வியல் முறை, இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு குழந்தையினுடைய அந்த வளர்ச்சி முதல்ல அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து தான் இருக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் நம்ம அதுலேருந்து நம்ம போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஒருத்தரை ஷேர் பண்ணுங்கள். நகர்ப்புறத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கிராமப்புறத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அந்த குழந்தைங்களுடைய நீங்கள் பார்க்குற உங்கள்கிட்ட வர அந்த குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இயற்கை மனம் வீசுவது கிராமத்தில், இயற்கை எழில் கொஞ்சுவது கிராமத்தில், இயற்கை நலம் மிக்கதும் கிராமத்தில். இத்தகைய அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க குழந்தையுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அடுத்து ஒரு வேலை அந்த கிராமத்தில் இல்லைங்கிறப்ப ஷிஃப்ட் ஆகிடுறாங்க.
குழந்தைங்கள அப்படியே அதே இடத்துல 5 குழந்தைங்க இருக்குன்னா அதில் பெரிய பொண்ணு வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிக்கும். அது வயசு 11 தான் இருக்கும். அந்த பெரிய பொண்ணுகிட்ட பொறுப்பை படைச்சிட்டு அப்படியே கல் உடைக்கிறதுக்கு பக்கத்து கிராமத்துக்கு போயிடுறாங்க. ஒரு நிலையான லைஃப் இல்லை, ஸ்டைல் வருமானத்துக்காக குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அதில் பெரிய பொண்ணு தான் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து செய்கிறதுனால கல்வி வந்து அங்கே பாதிக்கப்படுது அந்த பொண்ணுக்கு. அடுத்தவங்கள பராமரிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை, பராமரிப்பு இல்லை. அப்படியே ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால, அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கிறதுனால இயல்பான ஒரு வளர்ச்சி அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்கள்ட்ட காணப்படுறதில்ல, தடையாக இருக்குது. காரணம், பெற்றோருடைய பராமரிப்பு முழுசாக அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. இதுதான் கிராமத்தில். ஓகே, சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். நகர்ப்புறத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு நிரந்தர வருமானம் என்பது சரியாக கிடையாது. ஏன்னா ஷிஃப்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிரந்தரமான வருமானம் இல்லாதங்காட்டிக்கு அவங்களால குழந்தைகள் மேலே கான்சன்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியறதில்ல. இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போகிற பெற்றோர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வராங்க. ஸோ இவங்க பள்ளி முடிஞ்சு போனாங்கன்னா இவங்களை வந்து எஜுகேஷன்லேயே ஆகட்டும், உடல் அளவில் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஒரு புத்துணர்வு கொடுக்கறதுக்கு கூட வீட்டில் ஆட்கள் கிடையாது. அந்த பிள்ளைகள் தானாக எதையாவது சமைத்து சாப்பிட்டு விட்டு நைட்டு 9-10 வரைக்கும் பெற்றோர் வர வரை காத்திருக்கிறாங்க. இது வந்து அவங்கள மனநிலையும் பாதிக்குது, உடல்நிலையும் பாதிக்குது, அவங்களுடைய கல்வி அறிவு பெரியக்கூடிய தகுதிகளை கூட பாதிக்குது. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து வசதிகள் இருக்குது, வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க சார், எல்லா வசதிகள் இருக்குது. பட் ஆனால் அதை அனுபவிப்பதற்கோ அல்லது அதை வந்து சரியானபடிக்கு அவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இல்லை. வசதிகள் இருக்குது என்று சொன்னால் அவங்க தேடிக்கொள்கிற வேலை அந்த மாதிரி. இப்போ காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 9:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய அந்த மீகரான இன்கம் வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. அதில் இந்த பிள்ளைகளை வந்து சரியாக பராமரிக்க முடிவதில்லை அவங்களால. சொல்லுங்கள், நீங்கள் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா வந்து தன்னோட அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காக 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க படிக்கிறாங்களா, தூங்குறாங்களா, எழுந்திருக்கிறாங்களா, எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்கள பராமரிப்பு செய்ய முடியல. ஸோ அதனால் அந்த குழந்தைங்க கொஞ்சம் வந்து பின்னடைவாக தான் இருக்காங்க. கற்றலில், அவங்களோட ஆக்டிடியூடில், எல்லாத்துலேயுமே அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பின்னடைவில் தான் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்தில் இருக்க பெற்றோர்களும் வசதிகளை தேடி 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 ஓடும். அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, ஷிஃப்டிங் தான். இவங்க வந்து இப்போ வேலையில் ஷிஃப்ட்ஸில் போகிறாங்க, இவங்க வேலையே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொல்லு. வேறு ஏதாவது சொல்லுங்கப்பா. இந்தியாவோட முதுகெலும்பே வந்து விவசாயம்தான். அந்த விவசாயம் நடக்கிறது கிராம பகுதிகளில் தான். அந்த விவசாயம் பண்ணுற பேரண்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிக்கிறதே கிடையாது. அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து வராங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாதுனால அவங்க ரொம்ப தூரம் நடந்து, மார்னிங் இப்போ 9 o'clock ப்ரேயர் அப்படின்னா 8 o'clock அவங்க கிளம்பணும். அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அந்த நடந்து வரும்பொழுதே அவங்க வந்து ஓரளவுக்கு அது சரியாயிருது. அதுக்கே வந்து அவங்க படிக்கும் பொழுது அவங்களோட கல்வி வந்து கரெக்டாக ஒரு 11 o'clockல அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அதனால் அவங்க கல்வி வந்து பாதிக்குதுங்க சார். ஓகே, அவங்க அந்த ஏழ்மை, அந்த 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 ஸ்டேட்டஸ், அந்த ஏழ்மை, அதில் அவங்களுக்கு சரியானபடியான ஒரு ஒரு பராமரிப்பு இல்லை. அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை, வாழ்வியல் சூழ்நிலையில் தான் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. சரியானபடிக்கு அவங்கள வந்து பராமரிக்க முடியல அப்படின்றது தான் அவங்களோட. சொல்லுங்கள் சார். இப்போ இவங்க சொன்ன மாதிரியே தாங்க சார், இது வந்து கிராமப்புறத்தில் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நகர்ப்புறத்துலேயும் இதே மாதிரி தாங்க. அங்கே வந்து ஒரு 100 ரூபாய் இருந்தால் பிழைச்சிக்க முடியும்னா இங்கே 500 ரூபாய் இருந்தாலும் பிழைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அது மாணவனை வந்து ரொம்ப பெரிய தாக்குதலில் ஏற்படுத்துதுங்க. ஏன்னா அவன் இருக்கிறது வந்து சின்ன வட்டத்தில் இருக்கான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுனாவே பல விஷயங்கள் அவனை ஈர்க்குது. அந்த தாக்கத்திலேருந்து அவனால் வெளியே வரவே முடியறதில்ல. அதுக்கு வந்து இந்த குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப பெரிய பாதிப்பாக அவனுக்கு அமைகிறது இந்த நகர்ப்புறத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கொய்யாப்பழம் கிடைச்சாவே அது பெரிய விஷயம். ஆனால் அதுவே நகர்ப்புறத்தில் இருக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னா விதவிதமான ஆப்பிள் வேணும், க்ரீன் ஆப்பிள் வேணும், அந்த ஆப்பிள் சிம்லா ஆப்பிள். எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் மாறுது, அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறுது. சரி, இவங்க ஏற்கனவே சொன்னது போல் கிராமங்களில் வந்து ஏழ்மை நிலை இருக்குது. அதையும் தாண்டி கிராமத்தில் இருக்க பெற்றோர்களுடைய ஒரு அரவணைப்பு குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார். எதுக்காக சொல்ல வரோன்னா, அதிகப்படியான பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க தூங்கி எந்திரிக்கும் போதே இருக்கிறது இல்லை. அவங்க அதுக்கு முன்னாடியே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு நூல் மில்லு, ஐஸ் ஃபேக்ட்ரி, இல்லை ரோடு போடுறது, இந்த மாதிரியான பணிகளுக்கு அவங்க கிளம்பிடுறாங்க. குழந்தைங்க எழுந்து பார்க்கும்போது அங்கே பெற்றோர்கள் இருக்கிறது இல்லை வீட்டில். ஸோ அந்த குழந்தைங்க தானாகவே எழுந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பல் தேய்ச்சும் தேய்க்காமையும் குளிச்சும் குளிக்காமையும் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட்டு சமைச்சது என்ன மிச்சம் மீதி இருக்கோ
அதை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு வேக வேகமாக வர சூழ்நிலையில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து எழுப்பி அவங்கள அழகுபடுத்தி அனுப்பக்கூடிய அந்த அரவணைப்பை வந்து அந்த குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு தோன்றுது சார். அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் தான். அது கண்டிப்பாக நம்மளெல்லாம் அடித்து எழுப்பாங்க, எந்திரா பள்ளிக்கூடம் போடணும், அங்கெல்லாம் அப்படி இருக்குது இல்லை. ஆமாம், அது நிறைய கிராமப்புறங்கள், நகர்ப்புறங்கள் கூட அந்த மாதிரி சில சமயங்கள் இருக்குது, ஷிஃப்ட் பேசிஸில் இருக்குது. வேறு சொல்லுங்கள். டீச்சர் சொன்ன மாதிரி இதே சூழ்நிலை நகர்ப்புறத்துலையும் இருக்குது. கிராமத்தில் மட்டும் இல்லை, நகர்ப்புறத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்ஸும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரண்ட்ஸுமே ஏர்ன் பண்ணால் தான் நகரத்தில் மேனேஜ் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அதே சூழ்நிலை தான் இந்த நகரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும். அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கப்பா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன் அவங்களுக்கும் கிடைக்கிறதில்ல. கிராமத்துலையாவது பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த டெக்னாலஜின்றது கொஞ்சம் கம்மி. அதாவது நகரத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப கிராமத்தில் இந்த டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ்மெண்ட் கம்மி. வேறு நகரத்துலன்றப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க. இந்த கல்வி கற்றல்ன்ற சூழ்நிலைன்றது அதாவது ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறதில்ல. ஸோ அதே தாக்கம் நகரத்துலையும் இருக்குது. அது அதிகப்படியான பெற்றோர்களுடைய அந்த கன்சர்ன், நல்ல வார்த்தை சொன்னாங்க, சூப்பர்விஷன், அவங்கள கண்காணிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாழ்வியல் முறையே வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுது நிறையா. மோஸ்ட்லி நகர்ப்புறங்களில் கொஞ்சம் பையன் படிக்கிறானா அப்படின்னு கூட பார்க்குறாங்க. பட் கிராமப்புறங்கள் அந்த ஒரு இது கிடையாது. சொல்லுங்கள் மேடம். நகர்ப்புறத்தில் காலையில் சீக்கிரமாக கிளம்பி கொஞ்சம் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் குழந்தைங்க காலையில் எழுந்து இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை காலையில் டெய்லி டீயும் பண்ணும் சாப்பிட்டுட்டு வருது ஸ்கூலுக்கு. அப்போ அந்த குழந்தையோட ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கும்? நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் காலையில் சீக்கிரமாக போயிடுறாங்க, செஞ்சு கொடுக்க யாரும் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் டெய்லி அந்த குழந்தை டீயும் பண்ணும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு வருது. அதுவும் கடையில் தான். அதுவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. இந்த சூழ்நிலை வேறு ஏதாவது கருத்து இருக்கா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர். இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் அந்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பண சம்பாத்தியத்துக்கு காரணத்தினால 2 பேரும் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த குழந்தை என்ன செய்யுது, காலையில் எழுந்திரிச்சு அவன் குளிச்சானா சாப்பிட்டானா என்னன்னு எதையுமே அவங்க பார்க்குறதில்ல. அப்போ இவன் ஆட்டோ வந்துச்சா அல்லது யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்புனாலும் சிலர் தன்னுடைய வேலையின் காரணமாக என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகளை அல்லது தன்னோட உறவினர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அப்படி அவங்க வீட்டுகளில் விட்டுட்டு அந்த குழந்தைகளை அவங்க வந்து கவனிக்கிறதே இல்லை. இப்போ வேறு ஊர்களுக்கு சென்று அங்கே அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்து அந்த குழந்தைகளை பார்க்குறாங்க நகர்ப்புறத்தில். அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்களுடைய ஒரு கண்காணிப்பு, ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ இது வரைக்கும் அதாவது அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதுவும் குறிப்பிட்டு பார்க்க போனால் அந்த கன்சர்னும் அந்த சூப்பர்வைசிங், அந்த என் குழந்தை எந்த நிலையில் இருக்குது, இந்த வசதிக்கு அந்த குழந்தை நான் வந்து போஷாக்கு கொடுக்க முடியும், இல்லை ஏதோ அவங்கள வந்து பில்டப் பண்ண முடியும். இதில் ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா இவங்களுடைய அந்த க்ரோன் அப் அந்த ப்ராசஸில் இந்த சூழ்நிலை லைஃப் ஸ்டைல் வந்து ஏதாவது மேஜர் ரோல் எடுத்திருக்காங்க? இப்போ ஒரு குழந்தைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு தேவைகள் நீட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வாண்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு நீட் இருக்குது, ஒரு வாண்ட் இருக்குது. இப்போது என்ன தேவை பேசிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சொல்லுவாங்க, ஹையரார்கி நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு பேசிக் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு இடம், போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, எஜுகேஷன், இது எல்லாமே பேசிக், இது நீடு. இதுக்கு அடுத்தது தான் நமக்கு போக போக ஒரு வாண்ட்ஸ் வரும். அது ஒரு நல்ல ஸ்கூல், வேறு ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் எல்லாமே சிபிஎஸ்சியில் படிக்கணும், சைக்கிள் எல்லாமே காரில் போகணும், அந்த மாதிரி வாண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற நிலைமையில ஒன்று கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நீடோட வாண்ட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு வேணும், அதனால நாங்கள் 2 பேர் இப்போ இங்கேயும் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அங்கேயும் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம குழந்தைக்கு என்ன நீட் வேணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம நிறைய டைம் வாண்ட்டுக்காக அவங்க கிட்ட இருக்கிற நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது பேசிக் நம்ம சொல்கிறது. அடுத்தது ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம எஜுகேஷன், ஹெல்த்து அதெல்லாமே நமக்கு வருது செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வர்றது செல்ஃப் ஐடென்டிட்டி. நான் என்ன, ஒரு குழந்தை வந்து சொல்லும் நான் இப்படி தான், நான் ட்ராயிங் நல்லா பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்தது வருது செல்ஃப் எஸ்டீம், என்னால் முடியும், நான் சாதிப்பேன். ஸோ இது ஒரு ஹையரார்கி. ஸோ நமக்கு இங்கே பேஸ்லேயே நமக்கு தடுமாறுது.
சாப்பாடு சரியாக டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒன்று பணம் இல்லை, இல்லைன்னா ஆள் இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பேஸ். டெஃபினட்டாக ஒரு ஓவரால் growth நம்ம சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட் growthக்கு ஒரு என்வாயன்மெண்ட், அந்த சூழ்நிலை கண்டிப்பா. ஜீன் மட்டும் இல்லை, ஒரு அப்பா மாதிரி பையன் இப்படி தான், அப்பா கோவம் வந்தால் பையனுக்கு இப்படி கோவம் வரும். நான் இது முன்னாடியும் நான் இதை திருப்பி நான் சொல்லியிருக்கேன். ஜீன் மட்டும் இல்லை, என்வாயன்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு சேர்ந்து தான் குழந்தை உண்டாகுது. ஒரு குழந்தையோட கேரக்டர், ஒரு குழந்தை. அதனால டெஃபினெட்லி இது எல்லாமே ஒரு, அது பாசிட்டிவாகவும் எடுக்கலாம், நெகட்டிவாகவும் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல, அதனால் நான் நல்லா படிக்கணும், நான் இதோட பெட்டர் ஆகணும், நான் என் ஃபேமிலி நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் என்ன ஆகுனா, அப்போ இது பண்ணுறாங்க, நான் இதே பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன், இவ்வளோதான், நானும் ஐ வில் டூ திஸ், இது போதும், இவ்வளோ போதும். அதுக்கு மேலே போகிறதுக்கு சில பேர் ரெடியாக இல்லை. ஸோ அது சில பேருக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது, சில பேருக்கு நெகட்டிவாகவும் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் த சைல்டு எப்படி அதை கொண்டு போய் எடுக்கிறது அப்படிங்கிறதும் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேள்வி, ஒருவேளை அவங்க சரியான புரிதல் இல்லையோ, கல்வியை பற்றிய சரியான புரிதல், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க? படித்தவங்களும் சரி, அதை நகர்ப்புறத்தில் இருக்கிற படித்த பேரண்ட்டும் சரி, கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் கல்வியறிவு இல்லாத பெற்றோரும் சரி, அவங்களுடைய கல்வியை பற்றிய புரிதல் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூலிங், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கூலிங், ஸ்கூலுக்கு அனுப்புறதும் இல்லை அது எதுக்குன்றது புரிதல் இருக்கா? நகர்ப்புறத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அங்கே கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து படிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இதை வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த இது கிடைக்கல. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் அவ்வளோ எஜுகேஷன் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தானே அந்த குழந்தை ஸ்கூலில் போய் கற்றுட்டு வர்றதோட சரி, இல்லை முடிஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு டியூஷன் அனுப்பிடுறாங்க, அவ்வளோதான் அவங்களால முடியுது. கிராமங்கள்லேயும் டியூஷன் அனுப்புகிறாங்க. அந்த அளவுக்கு புரியுது அவங்களுக்கு படிக்கணும்டா அப்படின்றது புரியுதா? இப்போ புரியுது தானே அவங்களுக்கு? பேரண்ட்ஸுக்கு தெரியல, ஆனால் அவங்க படிக்கணும், குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. வேற என்ன மாதிரியான ஒரு கல்வியை பற்றிய புரிதலை பற்றி பேசும்பொழுது, உலகத்தில் சிறந்த கல்வியை கொடுக்கறதான ஃபின்லாண்ட் ஆகட்டும், அதை பின்பற்றி அமெரிக்காவில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, நோபடி இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. என்னென்னா கல்வியை அவர் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி. இதுக்கு நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்கள் படித்தும் இருக்கலாம், படிக்காமலாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மேலை நாடுகளில் பெற்றோர்களை குறித்து அவங்க கவலைப்படுவது கிடையாது. இந்த டெலிவரி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நடுவில் இருக்கக்கூடிய மிடில் மேன், அதாவது ஒரு ஆசிரியர் பார்த்திங்கன்னா அந்த கல்வியை பற்றிய புரிதலை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு. அவங்க நம்ம இடத்துல ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வராங்க, ஏறக்குறைய 12 ஆண்டுகள் நம்ம இடத்துல இருக்கிறாங்க. 12 ஆண்டுகள் கல்வி கற்ற ஒரு மாணவினால் கல்வியை பற்றிய புரிதல் இல்லைன்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வருத்தம் அளிக்கிறது சார். பேரண்ட்ஸ் ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் டீச்சர்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க வந்து பல்வேறு சூழ்நிலையிலேருந்து வராங்க, இன்கம் லெவல் அவங்களுக்கு வேறு வேறு இருக்குது, படித்த காரியங்கள் வேறு வேறு இருக்குது. ஒரு பேரண்ட்டுக்கு புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். கல்வியை பற்றியான புரிதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக மீட்டிங்ஸ் போட்டு இந்த கல்வியினால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு அருமையான டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கேரியர் கைடன்ஸ். இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை வைத்து மாணவனையும் சரி பெற்றோரையும் சரி அவங்களுக்கு நல்லதையே சொல்லி அந்த நல்வழியில் கல்வியை பற்றியான புரிதலுக்கு அவங்களை கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அதாவது இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அந்த என்விரான்மெண்ட் சூழ்நிலை நல்லா அமைஞ்சாதான் அந்த குழந்தையினுடைய growth கரெக்டாக இருக்கும். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்வி, அதாவது ஸ்கூலிங்கில் வந்து அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னா ஃபேமிலி என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் எடுக்கிறது வந்து அவங்களுடைய புரிதல், பேரண்ட்ஸினுடைய கல்வி பற்றி புரிதல் இருந்தால் தான் இந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி கொடுப்பாங்க. என் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு தகுந்த சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். அதை தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் நகர்ப்புற பெற்றோர்கள் வேறுபடுதா, அப்படி ஏதாவது வேறுபடுதான்னு கேட்குறேன் நான். கிராமத்தில் இருக்கிற பெற்றோர் வந்து முன்னாடி படிக்காமல் இருக்கிறதுனால பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணாங்க, படிக்க வைக்காமல் வீட்டில் சமைக்க, அதான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பாரதியார் அன்னையும் சொல்லிட்டு போனார். அந்த நிலை வந்து அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையை பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா தான் படிக்காட்டும் பரவாயில்ல, தன்னுடைய நிலைக்கு பிள்ளைங்க தள்ளப்படக்கூடாதுங்காண்டி கடன் வாங்கியாவது பிள்ளைங்கள ஒரு யூனிஃபார்ம் டிப்டாப்பாக போடணும், ஒரு டை கட்டணும், ஒரு ஷூ போடணுங்கிறதுக்காக பிள்ளைங்களை வந்து நல்லா மேக்கப் பண்ணி ஒரு யூனிஃபார்மோட பிள்ளைய பார்த்து ரசிச்சுட்டு ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு தான் பிள்ளை ஆங்கில பள்ளியில் படிக்கணும்ன்ட்டு ஒரு ஆசை கொண்டு கடன் வாங்கியாவது படிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு புரிதல் வந்து இப்போ இருக்குது கிராமப்புறத்தில். முன்னாடி இருந்துச்சு, பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அப்போ இருந்திருக்கலாம்.
பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப தூரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, ஏதாவது நடந்துறங்கிற ஒரு பயம் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து படிப்பு பற்றிய புரிதல் வந்து செய்தித்தாள்கள் மூலமாகவோ, சமூக ஆர்வலர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. நல்லா படித்தாதான் தான் பிள்ளை உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் உட்காரோம், நல்ல ஒரு வருமானம் ஈட்டும், நம்ம நல்லா இருக்கலாம், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறது இப்போ கிராமப்புறத்துலேயும் அந்த புரிதல் வந்து அதிகமாக வந்துருச்சுங்க சார். இப்போ கிராமப்புறத்தில் ஆசிரியர் சொன்ன மாதிரி கிராமப்புறத்தில் பெற்றோர்கள் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ட்ரைவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்கூல் போகிற என்ரோல்மெண்ட் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பெற்றோர்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா உடனே படிச்சிருவான், நல்லா படிச்சிருவான் அப்படின்ற தாட் தான் இருக்குது. பட் அவனுக்கு ஸ்கூலில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, எந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்காங்க, எந்த மாதிரி கல்வி மெத்தட்ஸ் ஃபாலோ ஆகுது, இதை பொறுத்து தான் அந்த பையனுடைய கற்றல்ன்றது ஒரு இது இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, என் பையன் நல்லா ஸ்கூலுக்கு வரான், டெய்லியும் ஸ்கூலுக்கு வரான், ஆப்சென்ட் ஆகாமல் வரான், ஆனால் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான் ஏன்னு ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க. ஆசிரியர் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்காங்க. பட் ஆசிரியர்கிட்ட அதுக்கான பதில் இருக்கானா கம்மி தான். ஆனால் பெற்றோருக்கு தெரியல, அங்கே பாடம் அங்கே வந்து கற்றல் நிகழ்வு நடந்துகிட்ருக்கு, ஆனால் இவங்க அந்த என்விரான்மெண்ட் செட் பண்ணி தரலன்றது அந்த புரிதல் இல்லை பெற்றோருக்கு அப்படின்றதான். சொல்லுங்கள் சார். நகர்ப்புறங்களில் இப்போ பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, கல்விங்கிறது தான் வாழ்க்கை. அந்த பதட்டத்தை வந்து மாணவர்கள்ட்ட திணிக்கிறது அவனுக்கு பயமாக மாறுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் வந்து பெற்றோர் வந்து பதறி போகிறாங்க, படிக்காதனால நான் இப்படி ஆகிட்டேன், நீ படிச்சிட்றா அப்படின்னு சொல்லும் போது அதை அவனுக்கு சரியான விதத்தில் கொண்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அவனுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சுனாக்கா அவனால் கல்வியில் தேறி வர முடியலைங்க. கல்விங்கிறத வந்து ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வின்னா தமிழில் என்ன சொல்கிறோம்னா கல்லுதல். கல்லுதல்னா தோண்டுதல்னா மனதில் ஆழ பதிஞ்சிருக்கிறத தோண்டி வெளியெடுக்கிறது தான் கல்விங்க. அது ஒரு வெப்பன். அதை வந்து அவங்களுக்கு சரியாக வந்து பயன்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு திறமைகள் உள்ள ஆளை புதைஞ்சு கிடக்கு. ஏன்னா மரபு ரீதியான விஷயங்கள் மட்டுமே வெளியே வருது. அதற்கு ஒரு கருவி தான் கல்வி அப்படிங்கிறத சொல்லி பெற்றோரும் ஆசிரியரும் புரிய வைக்கும் போது அவனுக்கு கல்வி இனிமையாக மாறும். எங்களோட பள்ளியில் வந்து 80 மாணவர்கள் படிக்கிறாங்க. 80 மாணவர்களோட பேரண்ட்டையும் நான் வந்து, ஏன்னா விஇசி மீட்டிங் அதிலலாம் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ நானே வந்து கேட்டேன், அம்மா எவ்வளோ படிச்சிருக்காங்க, அப்பா எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு கேட்கும்பொழுது ஒரு குழந்தைங்களோட பேரண்ட்டு கூட டிகிரி முடித்தவங்க கிடையாது, 12th முடித்தவங்களும் கிடையாது. இது வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 8th நான் அப்பர் ப்ரைமரியில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 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 குறிப்பிட்ட வயசு, ஒரு 8வது முடித்தானா பையனாக இருந்தால் ஒரு வேலையை தேடிக்குவான், ஒரு கம்பி கட்டுற வேலை, சாயப்பற்ற, தொழில் பற்ற, அந்த மாதிரி அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்க்கு, அந்த கூலி வேலைக்கு சப்போர்ட்க்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பொண்ணுங்க அப்படின்னா 13-14 வயசானால் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதே தாட்டு தான் பெரும்பாலும் இருக்குது. இதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து மீட்டிங்ஸு, நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ரீச் ஆகலை. பேரண்ட்டோட மனநிலை வந்து கல்வி பற்றிய புரிதல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு. பட் நல்ல குழந்தைங்களாம் இருக்காங்க. நாங்கள் படிக்க வைக்கும்போது இந்த 8th குழந்தைங்களுக்குலாம் நிறைய ட்ரைன் அப் கொடுப்போம். இந்த பொண்ணு 10th நல்ல மார்க் எடுக்கும், 12th நல்ல மார்க் எடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி அந்த குழந்தைங்கள படிக்க வைப்போம். ஆனால் டப்புன்னு அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க, அடுத்த மாதம் மேரேஜ், அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. புரிதல் அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போட்டோம், அந்த லாங் சஸ்டைனிங்கான விஷயம் க்ரோத் இல்லை அப்படின்றது சொல்கிறேன். சொல்லுங்கள். இந்த நிலை கிராமத்தில் மட்டும் இல்லைங்க, நகரத்துலேயும் இருக்குது. நான் படிக்காத பேரண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கள் வகுப்பில் இருக்கிற ஒரு மாணவனோட பெற்றோர் கூட டிகிரி வாங்கினவங்க கிடையாது. ஓகே, நான் நகரத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன். பட் ஒரு மாணவனோட பெற்றோர் கூட டிகிரி வாங்கலை. அந்த நிலை இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த புரிதல் அவங்க இங்கேயும் இல்லை. அவங்க பையனை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க, அவன் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது கூப்பிட்டு ஈவினிங் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா 7 மணிக்கு தான் நாங்கள் வரோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வேலையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது டீச்சர், உங்ககிட்ட விட்டுறோம்ல டீச்சர், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட தானே இருக்கிறான், படிக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு அனுப்பணும் நாங்கள் உங்கள்கிட்ட? இந்த நிலை நகரத்துலேயும் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு படிக்காதவங்க இருக்கிறாங்க. அதில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம அரசு இதை குறித்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து டெக்னிக்ஸை மாத்திர சொல்கிறாங்க. இனி பெற்றோர்களுக்கு நீங்கள் புரிய வச்சு பெருசாக அவங்கள இது பண்ண முடியாது. வருகிற மாணவனுக்கு சின்னதுலேருந்தே கல்வியை புரியும்படி சொல்லித்தாங்க
அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லித்தாங்க. அப்போ அவன் பெற்றோரிடத்தில் போய் சொல்லுவான், அப்பா நான் படிக்கணும், அம்மா நான் படிக்கணும்னு சொல்லி அவங்கள பள்ளிக்கு அழைத்து வரும்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு அவங்களோட கூட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவங்ககிட்ட நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லலாம். என்னிடத்தில் படித்த மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எம்ஃபார்ம் முடிச்சுட்டு பயாலஜிக்கல் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் அவங்ககிட்ட நம்ம போடுற விதை தான். அதனால தான் கவர்மெண்ட் நம்ம மேலே இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. பெற்றோர்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம இனி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு பழைய காலத்தில் ஏதோ டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க, இரவு நேரத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் அது எப்படி நமக்கு தெரியல. ஆனாலும் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய மாணவனுக்கு இந்த கல்வியை முழுமையாக புளிய வைக்கிறதுக்காக அதனால தான் கவர்மெண்ட் வந்து பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் நான் ஒன்று சொன்னது NCF 2005 சொல்லி. அன்பு நேயர்களே, இந்த தலைப்பை இதோட முடிய போகிறதில்ல. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது ஜீவஜோதி கலைத்தொடரகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.